லவ்லி கைஸ், உங்களுக்காக மை சோலோட நெக்ஸ்ட் பாட்டடா எட்டு வந்துருக்கேன். ஒரே பாட்டாக ஒரே மூவியாடா கொடுக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால் கொடுக்க முடியலடா. அதனால தான் 2 பாட்டாக பிரித்து போட்டுறேன். ஓகே அடம் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் பேசுகிற விட ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச எம்ரலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு என்ன பொசிஷனில் பாட்டடிக்கே ஒரு மாதிரி ஹைஃபைட்டாக இருப்பார். இவர் கூட கொஞ்சம் செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செடியூஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேடா இந்த மாதிரி என் முன்னாடி இருக்கிற மூமெண்ட்டுக்கு எனக்கு என்னலாமோ தோணுது. நீ இப்படிலாம் வேற பேசுறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட டைஸில் அப்படியே சாஃப்டாக ஹேண்ட்ஸ் வச்சபடி ரப்பன் வர அந்த மாதிரி ரப்பன்னா ஜங்குக்கு அப்படி லைட்டாக கூசுமா அந்த மாதிரி கூசுகிற மூமெண்ட்டுக்கு ஜங்கு டேயோட ஆப்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன டேயாங் மேரேஜுக்கு முன்னாடி ஜங்குக்குன்னு சொல்லிட்டு என்னை சுற்றி வந்தேன். ரிங் போட்டதுக்கப்புறம் இது எப்போதுமே என் பக்கத்தில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாங்கிற மாதிரி திங்கிங் வந்துடுச்சா என்ன மூவ் ஆன் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த இந்த ஜங்குக்கு வேண்டாம் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட காட்டுக்கிட்ட ரொம்ப இந்த சட்ட மசாலாவில் ரொம்ப சவுண்டு குறைச்சி காட்டுக்கிட்ட பேசுவாரா இந்த மாதிரி பேசினா அப்படி யார் சொன்னால் நான் இப்படி ஒன்றை மூவ் ஆன் பண்ணி வைப்பேன். மூவ் ஆன் பண்ணி வைக்கிற திங்கிங்கே இல்லை. பட் என்ன ஒரு ஃபாஸ்ட் மெமரி அடால தானே நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகியிருந்தேன். இன்னைக்கு நைட் மூவ் ஆனிங்கே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்குக்கு வேறு பண்ண ஷார்ட் டைம்லேயே நம்ம டே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் இவ்வளோ நேரம் சீரியஸாக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தவர் ரொம்ப ஷை ஆகி டைட்டாக ஹேக் பண்ணப்படி ரூடாலாம் ப்ளே பண்ணக்கூடாது. பக்கத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஹயாங் இருக்கிறான். அப்புறம் நான் கட்டுனேன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் ரூம் டோரை நாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிட்டே பாட்டு இந்த மாதிரி பேசினோம். நீ மவுட்டையே ஓப்பன் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜோங்குக்கு மேலே ஓவரானபடி பயங்கர ரூடாகவே நம்ம ஜோங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த அளவுக்கு செம ரூடாக ஹாஷ் அப்ளை பண்ணுற மூமெண்ட்டுக்கு பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் டேயோட ஆப்ஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி டேக்குக்கும் ஹியூமனும் அவங்கவுங்க டைட்டாக அவங்கவுங்க பார்ட்னர் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங் தான் நம்ம ஜிமினாவும் சுகாவும் ஜங்குக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தா அந்த ஹவுஸ்க்குள்ளே ஜான் சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ராகி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஹலோ ஜிமின், என்ன இந்த பக்கத்தில் வந்துருக்க? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த சிட்டி பக்கமே வரலையே, பிரதராக பார்க்க வேண்டியா? ஐயோ ஜொங்கோ குட்டி, நான் மேரேஜுக்கு வரணும்னு நினச்சேன், பட் சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட ஃப்ரெண்ட் ஓகே அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு லிட்டில் பிரதர் குட்டி பாய் அப்படிங்கிற மாதிரி சைல்டு பாய் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செல்லப்பற வச்சு தான் அண்ட் ஜான் பேசுவான். அந்த மூமெண்ட்டுக்கு அவனோட மேரேஜுக்கு என்னால் வர முடியல, நான் ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்தேன், மீட்டிங் விஷயமா. ஓகேயா, உனக்காக நான் கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன், எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இப்படி கேட்டான். ஜிமினா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் கரெக்டாக பெட்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அடோ அவரே வந்துட்டாரு. டேயாங் வாங்க, என்னோட ஹயாங்கோட ஃப்ரெண்டு வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜானை நோட் பண்ணோம். நம்ம ஜானு தான் ஹே டேயாங், உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுடா. ஐயோ, அப்போ எப்படி கெட்டாக இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கிற, எப்படிடா உன்னால் அதே மாதிரி இருக்க முடியுதுங்கிற மாதிரி டேயோட செஸ்லேயே வேகமாக அடிக்கிறான். ஐயா, ஸ்கூல் படிக்க சொல்ல அவனை பாட்டேன்டா. அப்போ 2 லுக்கு கொஞ்சம் கூட மாறல. ஆமாம், நீ ஜிமினோட ஹவுஸில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஜங்குக்கே மேரேஜ் பண்ணியிருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்லை பாட்டியா? ஸ்கூலில் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட் பாண்டிங் பிரியக்கூடாதுன்னு அவன் பிரதரை நீயே மேரேஜ் பண்ணிட்டியா? ஜிமினா எப்படி ஜங்குக்கு உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க அலோவ் பண்ணா? என்னடா ஏதாவது பெரிய ஸ்டோரி இருக்குடா, என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜானி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பேசுகிறத கேட்டுட்டே அப்படியே எனக்கு யாரையுமே தெரியாது, முதல்ல நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஜானை போட்டு கேட்க ஜானி ஷேக் ஆகி இடையிட்டாங்க. நம்ம எல்லோரும் ஸ்கூலில் ஒன்றா தானே படித்தோன்னே இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக்கு எனக்கு டேடு கால் பண்ணியிருந்தாரு, நான் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனேன். ஹே, நான் உங்ககிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன், என்னடா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. நீ வாடா மண்டல
உன்னை அந்த பார்க்கில் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கோட நேமை சொல்லிவிட்டு, நீ அங்கே வா, என் டேடி இம்பார்ட்டன்னா ஏதோ கம்பெனியில் ப்ராப்ளம்னாரு, நான் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி நிற்க கூட சில பேசிக்கிட்டு நேராக வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி வெளியே போனால் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, என்னடா என்ன டேய் உன் ஹவுஸில் தான் இருக்கானுங்கிறது ஏன்டா என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நான் கான்டாக்ட் பேப்பர்ஸ்லாம் எட்டு வந்துருப்பேன்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் டேட்டை பேசியிருப்பேன்ல, போடா. சரி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துருச்சு, டேய் சொன்ன மாதிரி இந்த பார்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானுமே ஜொங்குக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு, சரி ஜிமின் உனக்கு பிறகு கால் பண்ணி பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஜான் அவங்க 2 கிளம்புனா நம்ம ஜிமின் அவளை விரும்பி நோட் பண்ணுறாங்க. என்னடா 2 பேருக்கு ஒருத்தர் தெரியலனுங்கிறீங்க, அவன் உங்கள் கூட படித்தவனுங்கிறான், 2 பேரும் என்னமோ ஒரே பிளேஸில் ஏதோ ஃப்ரெண்டாக இருந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை நோட் பண்ணால் ஜிமின் அப்படியே அங்கேருந்து கேஷுவலாக இருந்து நேராக ரூமுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் இப்போ நம்ம ஜங்குக்குனா ஷுகா கிட்ட வந்துட்டு, உங்ககிட்ட ஹயாங் ஏதாவது சொன்னாரா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஹயாங், மேரேஜ் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஜான் ப்ரோவரா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாரு. கிட்ட கேட்டால் ஜிமினாவை நான் பார்த்ததே கிடையாதுன்னுங்கிறான். ஜிமினா ஹயாங்கிட்டே போய் கேட்டேன், அவருமே டேயை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறாரு. பட் ஜான் ப்ரோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தோன்னுங்கிறாங்க. அப்படி இருக்க சில எப்படி ஒருத்தரை மீட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல போங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஜிமினா அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கிட்ட இந்த மாதிரி கேட்டால் ஷுகோக்குமே அதே டவுட்டில் தான் இருப்பார். நம்ம என்ன கேட்டாலுமே எனக்கு டே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அவன் கூட படித்த ஒரு பர்சன்டே ஸ்கூலில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜான் பேசிட்டு போன மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஷுகாடா சரி நீ விடு, இங்கே என்ன நடக்குனுங்கிறது தான் நான் நோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகா அப்படியே நம்மகிட்டே ஒரு பார்க் சொல்லியிருப்பார்ல, அந்த பார்க்குக்கு ஷுகா கிளம்பணும். அந்த பர்சன் மட்டும்தான் அந்த பார்க்கில் உட்காண்ட்ருக்கான். டேக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த பர்சன் பக்கத்துலேயே ஷுகா உட்காரவும், நீங்கள் ஜிமினாவோட ஹஸ்பண்ட் தானே, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உங்களுக்கு ஜிமினாவும் டேயும் ரொம்ப நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் பேசுகிறது எல்லாத்தையுமே மொபைல் மூலியமாக ஜங்குக் ஹவுஸ்லேருந்தே கேட்டுட்ருக்காரு. அதாவது நம்ம ஷுகா ஜங்குக்கு கால் பண்ணபடி தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் டேயும் ஜிமினா பற்றி எனக்கு தெரியாதுன்னுக்கிறீங்களா, அவங்கள பற்றி உங்களுக்கு தான் தெரியாது, சரியான நாட்டி பர்சன்ட். ஜிமினா கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிற பர்சன்ட், டே எடுக்க ஆப்போசிட் சரியான ஒரு ரகட் பாய். 2 பேருமே ஒரு சோல் மாதிரி ஒரு சோல்மேட் பாண்டில் உள்ள பர்சன்ஸ். 2 பேருமே ஒரே பெஞ்சில் ஒன்றா தான் இருப்பாங்க, என்ன பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. அவனுக்கு பிடிக்காதுடா இவன் சாப்பிடுவான், இவனுக்கு பிடிக்காதுடா அவன் சாப்பிடுவான். ரொம்ப க்ளோஸ், அந்த அளவுக்கு க்ளோஸ்னால் அவங்க கூட இன்னொரு பர்சன்ட் இருந்தான், அவனோட நேம் கூட எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. ஜாக் இவங்க 3% தான் செம்ம க்ளோஸ். சோல்மேட் மாதிரி எப்போதுமே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்களாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிப்போம். நம்ம ஜிமினா, டே அப்புறம் ஜாக் இவங்க 3%மே ரொம்ப க்ளோஸ். 3%மே எல்லாத்தையுமே ஒன்றா தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒருத்தர் ஒர்க் பண்ணால் இன்னொருத்தர் அந்த பாடி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட ஸ்கூல் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஜிமினாவும் டேயும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜிமினா எங்கள் கூட தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். ஜிமினாவும் ஜாக்கும் தான் ஜிமினாவோட இந்த சிட்டியில் உள்ள பர்சன். ஜாக்கும் ஜிமினாவும் தான் கொஞ்சம் சைல்ட்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அட்டே அப்படி கிடையாது. அவன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்லதான் எங்கள் ஸ்கூலுக்கு சேஞ்ச் ஆகி வந்தான். அவன் படிச்சிருந்த ஸ்கூலில் செம ரக்கலாக மற்ற பர்சன்ஸை பனிஷ் பண்ணி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கடைசியில் எங்கள் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான். அந்த மூமெண்ட்டில் டே உள்ளே என்ட்ராக சொல்லியே எல்லாருக்குமே டேயை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட்டு டே யாருக்கிட்டேயுமே பேசாமல் பேக் சைட் பெஞ்சில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தான். அன்னைக்கு ஒன் டே தான் ஜிமினாவும் டேயுமே க்ளோஸ் ஆனாண்ட டே, அதாவது அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆனாண்ட டே. கேண்டீனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல ஜிமினாவும் ஜாக்கும் அதர் பர்சன்ஸ் யார் கூடயுமே ரொம்ப க்ளோஸாக பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்டாக கிளாஸில் ரொம்ப சைலண்டாக இன்னசென்டான பர்சன்ஸ் தான் ஜிமினாவும் ஜாக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு சீனியர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸை புள்ளி பண்ணி ரியாக்ட் பண்ண மூமெண்ட்டுக்கு ஜிமினாவையும் ஜாக்கையும் நோட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப இன்னசென்டான மூமெண்ட்டில் அவங்களையும் பனிஷ் பண்ணி திட்டுனாங்க.
போடா குறைக்க கொஞ்சம் மிஸ்டேக்காகவும் ப்ளே பண்ணாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜிமினாவும் ஜாக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு பேரில் ஃபுட் பிளேட்டெல்லாம் அந்த ப்ளேஸ்லேயே போட்டுட்டு கொஞ்சம் பயத்துலையே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன் இந்த மாதிரி எங்களை பயமுறுத்துறீங்க, நாங்கள் இந்த ஸ்கூலில் ஸ்டடி தான் படிக்க வந்திருக்கோம், எங்களெல்லாம் பயமுறுத்தாதீங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஜாக்கும் பயந்தபடி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடியே அப்படியே அந்த அந்த இவங்கள விட ஏஜ் அதிகமாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள பாட்டு பயந்தபடி பேக் சைடாக நண்டுண்டா கரெக்டாக ஃபுட் பிளேட்டோட வர பிளேட்டை ஜிமினாவே இது மாதிரி தட்டி விட்ருவாரு. இந்த மாதிரி தட்டி விட்டா ஏற்கனவே நம்மகிட்டே செம்ம காண்டான பர்சன்ட்டு செம்ம கடுப்பில் ஜிமினாவோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சபடி அவரை பாட்டுட்டு இருப்பாரு. ஏன்டா என் ஃபுட்டு பிளேட்டை தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு கேட்டால் ப்ளீஸ் என்னை எல்லோரும் பயமுட்டுறாங்க, என்ன இந்த பர்சன் பனிஷ் பண்ணுறாரு, புள்ளி பண்ணுறாங்க, டாட்டியாக பிஹேவ் பண்ணுறாங்க, ப்ளீஸ் என்னை சேவ் பண்ண, நம்ம ஒரே கிளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஓம் ப்ராப்ளத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் என்னடா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கோட ஆன்சர் பிடிச்சி இழுத்துட்டு நாங்கள் என்ன மாதிரி தான் அப்ளை பண்ணுவோங்கிற மாதிரி கொஞ்சம் டாட்டியாக பேசுகிறத கேட்டு ஜிமினா அவனை விடுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் ஜிமினாக்கிட்டே அதே மாதிரி ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு பயங்கரமாக ஜிமினாவும் ஜாக்கில் லைட்டாக பயத்தில் க்ரை பண்ண அந்த பர்சனோட ஃபேஸ்லேயே பிளேட்டை வச்சு நம்மகிட்டே அடிச்சிருவார். ஏன்டா டே உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாண்டா, இதான் உங்களுக்கு ஒருக்கா, சும்மாவே இருக்க முடியாது, ஏன்டா தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க, நான் எனக்காக பிடிச்ச மாதிரி எல்லா ஃபுட்டையும் வாங்கிட்டு வந்தேன், எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போச்சு, நீங்களாக தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை கூட்டிட்டானுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணால் ஜிமினாவும் ஜாக்கும் ஷாக் ஆகி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், ஃபுட்டை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேட்டே நோட் பண்ணால் என்ன திமிருந்தா உன்னோட ஏஜ் எங்களுக்கு அதிகம், எங்களே அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஏஜ் அதிகமாக இருந்தால் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, எனக்கு இப்போ ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேட்டை கரெக்டாக அந்த பசங்களோட ஃபீட்டை பற்றி தூக்கி வீஸ் வர அந்த மாதிரி வீசினோம். அந்த பிளேட்டை எடுத்துகிட்டே அடிக்க வேண்டாம், நம்மகிட்டே தான் சரியான ரெக்கார்டான பர்சனில் அந்த பர்சன்ஸ் அவ்வளோ பெரிய அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி அடித்தோம். இப்போ பிரின்ஸிபல் ரூமில் தான் டேயோட டேடு நிற்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் சன் இத்தனை பர்சன்ஸாக அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பெரிய கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மகிட்டே அதெல்லாம் பெருசாக காட்டில் கூட கேட்கல, மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடித்தபடியே பிரின்ஸிபல்லையும் டேடையும் பார்த்தபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். அந்த பிரின்ஸிபல் ரூமுக்கு வெளியே தான் ஜிமினாவும் ஜாக்குமே நின்று என்ன பனிஷ் பண்ணுறாங்க, தனக்காக தானே ஃபைட் பண்ணானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். அந்த ரூம்குள்ள ரொம்ப கேஷுவலாக இருந்தவர் பிரின்ஸிபல் பேசி முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வந்தான். டேயோட டேட் ரொம்ப காண்டாக்கி உன்னை எத்தனை ஸ்கூல் தான் நான் மாட்டுறது, ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, உன் கோவத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, எதுக்கு இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற, உன்னை பார்க்க சொல்ல 2 அடி போடணும் போல் இருக்குங்கிற மாதிரி காண்டாக்கி அடிக்க வேண்டாம், நான் மாம்கிட்ட போய் சொல்லுவேன், நான் ஸ்கூலில் பனிஷ் பண்ணார் டேட் அப்படிங்கிற மாதிரி மாமக்கிட்ட போய் சொல்வேனுங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேயோட டேடு தான் ஒரே ஒரு பையனு செல்லம் கொடுத்து என் ஒய்ஃப் ஒன்று கெடுத்து வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாத, இனி என்னால் ஸ்கூல் மாட்ட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி செலவும். அப்போ என்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸாக ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், நான் ஏன் ப்ராப்ளம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவார். இவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே அங்கேருந்து நம்மகிட்டே ஒரு டேடு போனால் ஜிமினா அப்படியே கரெக்டாக நம்ம டேக்கு முன்னாடி நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னாட்டே அப்படியே நிமிண்டு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டான் ஜிமினா அப்படியே நம்ம டே பாட்டப்படி ஹேண்ட்ஸ் நீட்டி ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கு கேட்குறாரு. ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டான் எனக்கு ஃப்ரெண்டுலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணுவாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம டேடம் சிங்கிளாக தான் வராரு, சிங்கிளாக தான் போகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் நம்ம ஜாக்கும் தான் பக்கத்தில் டே கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஃபுல்லாக இக்னோர் தான் ஃபஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஒன் டே ஜிமினாவுக்கு ஃபீவரு, ஜாக் மட்டும்தான் ஸ்கூலுக்கு வந்துருப்பான். ஜாக்குமே ஜிமினா கிளாஸ் ரூம் விளையாட மூமெண்ட்டுக்கு ரொம்ப சைலண்டாக அமைதியாக உட்காந்துருப்பான். டேக்கு எப்போ பார்த்தாலும் தாங்கிட்ட பேசுகிற ஜிமினா இப்போ இன்றைக்கி ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி சுற்றி முட்டி எல்லா பக்கமும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஜாக் மட்டும்தான் பெஞ்சில் அமைதியாக இருக்கிறதும் ஜிமினா அந்த பிளேஸில் எல்லா மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டில் பிரேக் பண்ணாலும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஜிமினா தாங்கிட்ட பேசாமல் இருந்த மூமெண்ட்டும் ஜாக் நம்ம கிட்ட வாலண்டரியாக பேசுவாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக மிஸ் பண்ணுவார். இந்த மாதிரி மிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நேராக ஜாக்கோட பெஞ்சிலே உட்காந்துட்டு எங்கே உன்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அவனுக்கு சரியான ஃபீவரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னால் அப்படியா, அதான் ஸ்கூலுக்கு வரலையா, ஆமாம்
அதான் அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னான். இந்த மாதிரி டேயே வந்து வாலண்டரியை பேசுகிறத பார்த்துட்டு ஜாக்கு ஷாக் ஆகி, ஹே நீ எங்ககிட்ட பேசுறியா அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணா, ஏன் உனக்கு காடு கேட்கலையா, நான் கிளியராக பேச தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜாக்கு டே ஹக் பண்ணபடி, ஐயோ இந்த பிளேஸில் ஜிமினா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியானா, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜாக்கை நோட் பண்ணா, சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹவுஸ் எனக்கு தெரியும், நான் வேணா நான் கூட்டிகிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் நான் ஒருத்தர் ஹவுஸ்க்கும் வர விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நம்ம ஜாக்கி ஜிமினாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி, ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்லடா நீ ஸ்கூலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை ஸ்கூலுக்கு கூட்டுருப்பாரு. அதே மாதிரி கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராக சொல்ல ஜிமினா அவரோட டெஸ்கில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலோட பேக் சைட் பெஞ்சில் போய் உட்காண்டா ஜிமினா கேண்டாகி நேராக டேக்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்டா டே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசினியாமே, நான் தான் வந்துட்டோம்ல, என்கிட்ட ஏதாவது பேசலாம்ல, அவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். என்ன இந்த மாதிரி பேசுகிறான் டே ஜாக், நீ என்கிட்ட என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஜாக் நோட் பண்ணா. டே அவங்க உனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டான்டா, ப்ராமிஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாடா, என்கிட்ட பேசணும்னா டேரெக்டாக பேச வேண்டியதானே, எனக்கு ஃபீவருங்கிறத மட்டும் கேட்கிட்டு இருந்துச்சு, நான் இப்போ வந்துருக்கோம்ல, அவன் ஃபீவர் எந்த மாதிரி இருக்குங்கிறது கூட கேட்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி பாட்டு பேசினான். இப்போ உனக்கு ஃபீவர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டா ஜிமினா காண்டாகி பயங்கரமாக அடிக்கிறாரு. ஏன்டா என்ன டேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி, இந்த மாதிரிலாம் அடிக்காத, நான் ரகலான பர்சன், உன்னை பனிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் பனிஷ் வேறு பண்ணுவேன், நீ பண்ணு பார்ப்போங்கிற மாதிரி அடிக்க வந்து திருப்பிலாம் அடிக்காமல் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி, சரி விடு எனக்கு சொல்கிற வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணபடி பேசுனா பக்கத்துலேயே இப்போ ஜிமினாவும் ஜாக்குமே உட்காந்துக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் 3% ஒன்றா போகிறது ஒன்றா வரதுங்கிற மாதிரி தான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலுமே இவங்க 3% ஒன்றா தான் எல்லாத்துலேயுமே கலந்துப்பாங்க. ஜிமினாவுக்கு இந்த டான்ஸ் பண்ணுறது அப்புறம் சாங் பாடுறதுலாம் பிடிக்குன்னா அதுலேயே இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம டேக்கு ஃபுல்லாக ஃபோர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா டேயோட டீமில் இவங்க 2 பேர் பர்சன்ட்ஸும் இருப்பாங்க. போட்டா குறைக்கி இந்த ஆர்ட்லாம் பண்ணுவோம்ல, அதாவது ட்ராயிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்துமே நம்ம ஜாக்குக்கு பிடிக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்குக்கு பிடிச்ச ஒர்க்கையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாக் கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாலும் 3%ம் ஒன்றா தான் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்டில் ஃபுட்டு கூட சாப்பிட சொல்ல மாட்டோம்லாம், தனித்தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரே பிளேட்டில் டேக்கு பிடிக்காத ஃபுட்டை எடுத்து வச்சா அதை ஜிமினா எடுத்து சாப்பிட்றதும், ஜிமினாவுக்கு பிடிக்காததை ஜிமினா டேக்கி வச்சா ஜாக் சாப்பிட்றதுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு பிடிக்காத ஃபுட்டை இன்னொரு பர்சன்ட் எடுத்து சாப்பிட்றது அது ஒரு ரெகுலர் ஒர்க்காகவே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகவே ஸ்கூல் டேஸை என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்க. அந்த இடம் அப்படியே ஜான் கரெக்டாக சொல்கிறான், எங்கள் பிளேஸ்லேயே அவங்க 3%ஸை பார்த்தாலே போதும், ரொம்ப ஹாப்பியாவாங்க. அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸை யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பாண்டிங், சின்னதாக கூட அவங்களுக்குள்ள ஃபைட் வந்ததே கிடையாது, அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. நமக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்களாங்கிற மாதிரி நாங்களாம் எவ்வளவோ திங்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிமினாவை நான் அப்பப்போ இந்த சிட்டியில் இருக்கிறதுனால நோட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் வேற ஒரு காலேஜில் படித்தான், நான் வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அதனால நான் மீட் பண்ணதே கிடையாது. இப்போ நான் ஜிமினா கூட சேர்ந்தாப்புல நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜாக்கை பற்றி நமக்கு எதுவும் தெரியலையே, ஆமாம் ஜாக்குன்னு ஒரு பர்சன்ட்டை சொன்னியே, ஜாக் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதான் எனக்கும் சரியாக தெரியல. ஜாக் வந்து கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஜிமினா தேர்ட் இயர் படிக்க சொல்ல டெட் ஆகிட்டான். அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஜிமினாவை மீட் பண்ணி மேரேஜெலாம் பண்ணிக்கிட்டீங்க. ஜாக் டெட் ஆகிட்டான், ஆனால் எப்படி டெட் ஆனானுங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பீமினுக்கு க்ளோஸாக பீமின் கூடயே இருந்த அந்த ஜாக்குனுங்கிற பர்சன் டெட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து என்னை இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு வர சொல்லியிருக்கான், நான் அப்போ அங்கே கிளம்புறேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனா, சுகாவும் ஜொங்குக்கும் இந்த மொட்டை மூமெண்ட்டையும் கேட்டுட்டு 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக சோல்மேட் மாதிரி இருந்த பர்சன்ஸ் இப்போ ஒருத்தர் தெரியாதுன்னு ஏன் மூவ் ஆன் ஆகியிருக்கிறாங்க. அப்போ ஜாக் ப்ரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சுகாக்கிட்ட கேட்டால், எனக்காட்டா சரியாக தெரியல, இங்கே ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் படிக்க சொல்ல ஜாக்கு பீமின் கூட தான் இருந்திருக்கான்,
அப்போ காலேஜ் டேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் திங்க் பண்ணோம். அப்போது ஹயாங்கோட காலேஜில் படித்த பர்சன்ஸ் யார்கிட்ட கேட்டால் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் பேசிகிட்டு இருந்தான். இப்போது ஹவுஸை விட்டு வெளியே போன டேயும் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டாரு. ஜிமினாவுமே நார்மலாக மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சுகாவுக்காக டின்னர் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா நம்ம வீமினடா நம்ம சுகாவும் ஜங்குக்கும் நோட் பண்ணுறாங்க. அவங்க ஃபுட்டை சாப்பிட்றது, வாட்டர் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம சுகா ஜங்குக்கிட்ட வந்துட்டு நீ நீ ஹவுஸில் இரு, ஜிமினா என்னென்ன பண்ணுறோங்கிறத மட்டும் நோட் பண்ணு. நான் ஜிமினா கூட சேர்ந்து காலேஜில் படித்த பர்சன்ஸோட அட்ரஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க யார்கிட்டையாவது போய் கேட்டால் டேக்கும் ஜிமினாவுக்குள்ளேயும் என்ன ப்ராப்ளம், ஜாக்கு ஏன் டெட்டானாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புறாரு. நான் ஒர்க் விஷயமா வெளியே போகிறேங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொன்னால் ஜிமினாவுமே ஏதோ போலீஸ் ஒர்க்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஃப்ரீ பண்ணால் ஜங்குக்குமே ஹயாங் சீக்கிரம் இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணுங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணால் சுகா அதேமாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாரு. 1-2 பர்சன்ஸ்கிட்ட போய் கேட்டுட்ருக்காரு. எல்லாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. நாங்கள் அந்த அளவுக்கு ஜிமினாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் டேக்கிட்டையும் பேசினது கிடையாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ் 1 by 1 சொல்லிட்டு இருந்தான். லாஸ்ட்டில் ஒரு பர்சனோட ஹவுஸுக்கு தான் கரெக்டாக நம்ம சுகா உள்ள என்ட்ராகிறாரு. அந்த பர்சனோட ஹவுஸ் ஹால்லையே டே, ஜிமினா, ஜாக்கு, அப்புறம் அந்த பர்சன், அப்புறம் இன்னும் 2 கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் பிக் மாதிரி இருக்குது. அந்த பிக்கை பார்த்ததோட சுகாவுக்கு வந்து கண்டிப்பாக ஜாக்கை பற்றி இந்த பர்சன்ட்டுக்கு கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பர்சன்ட்கிட்ட வந்துட்டு நான் ஜிமினாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, ஜிமினாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, ஓகே ஹாப்பிடா, சரி எதுக்காக என்னை தேடி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கவும், காலேஜ் டேஸில் நீங்கள் ஜிமினா கூடயும் டே கூடயும் தானே ஒன்றா ஸ்டடி ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால், ஆமாம் அவங்க 2 பேரும் இப்போ ஒருத்தரை மீட் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க இப்போ ஒன்றா தானே இருக்கிறாங்க, மட்டும் ஃபைட் பண்ணாங்களே அந்த ஃபைட்டு பிரேக் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே ஒரு ஃபைட் பண்ணாங்களே அந்த ஃபைட்டு பிரேக் ஆகி ஒன்றாயிட்டாங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இப்படி 100% கேட்க என்ன ஃபைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது என்ன ஃபைட்டுனா அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே காலேஜ் டேஸில் நடந்த மூமெண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலேஜ் மூமெண்ட்டில் இருந்து சொன்னோம். டேயோட கேரக்டர் சரியான ஒரு ரோடு கேரக்டர். அந்த ரோடு கேரக்டருக்கு ஈக்குவலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஜூனியராக இருந்தாலுமே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் டேயா டைரெக்டாக ஃபைட் பண்ணிடுவான். ஃபைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைட்டில் டேயை அடிக்க வர பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவும் ஜியாக்கும் தான் டேயை சேவ் பண்ண அந்த பிளேஸில் என்ட்ராகிடுவாங்க. அப்புறம் என்ன, டே ஃபைட்டே பண்ண மாட்டான், ஜிமினாவும் ஜியாக்குன்னு தான் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னடா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே எங்களே எடுத்து ஃபைட் பண்ணுறீங்களாடாங்கிற மாதிரி அப்போவே எனிமீஸ் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஒரு பிளேஸ்க்குள்ள என்ட்ராயிட்டானா அந்த பிளேஸில் எப்படி ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்டில் டேக்கு எந்த அடியும் பட்ட அளவுக்கு சேவ் பண்ணதுக்கு தான் ஜிமினாவுமே ஜியாக்கும் என்ட்ராகுவாங்க. இவங்களோட பாண்டிங் செம்ம வியர்டாக இருக்கும். கொஞ்சம் இருக்கு ஆனா எங்களை சுத்தி நட்பு இருக்கு, எதுக்கு இனி பயமும் எதுக்கு, நெஞ்ச நிமித்தி மீசையம் இருக்கு. இவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்க சொல்ல டேயை யாராலையும் டச் பண்ண முடியாது. 3 பர்சன்ஸுமே காலேஜில் கிங்ஸ் மாதிரி தான் நின்றுப்பாங்க. அவங்களே மாதிரி ஒரு பாண்டிங்கில் உள்ள பர்சன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. காலேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம டே, ஜிமின்னு, ஜாக்கு, லாராவுமே இதே பிளேஸில் காலேஜ் ஸ்டடி முடிக்க டே கூட சேர்ந்து தான் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு காலேஜுக்கு வந்துருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு 3 பர்சன்ஸுமே எப்போயுமே ஒன்றா இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு பார்க்குக்கு வந்துருப்பாங்க. பார்க்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அந்த பார்க்கில் தான் இப்போது டைகர்னு ஒரு குட்டி டாக், ஒரு பெரிய டாக் இருக்குதுல்ல, அதை குட்டி டாகாக இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த டாக் ரொம்ப பாவம், இந்த டாக் எப்படி இங்கே சிங்கிளாக விட்டுட்டு போனாங்க, ஐயோ அடிபட்டிருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாகுக்கு மெடிசன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாரு. இதை நோட் பண்ணிவிட்டு இந்த ஜிமினாவை திருத்தவே முடியாது,
எதையாவது ஒன்றை பாட்டுட்டா போட்டு உடனே எமோஷனலாகி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை புஷ் பண்ணி இழுக்கிறாரு. போட்டு அந்த டாக் கிட்ட நீ ப்ளே பண்ணி விளாண்டது அப்படிங்கிற மாதிரி இழுட்டான். ஹே டே என்னடா இந்த மாதிரி பண்ணுற, டாக்டா பாவுண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜிமினாவெல்லாம் நம்ம கண்டுக்கவே இல்லை. வாடா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இழுத்துட்டு போனோம். நம்ம ஜிமினாடா டாக் பாவுங்கிற மாதிரி ஒன் டே நைட்டு முழுக்க புலம்புன்னு புலம்பிருந்துருப்பாரு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த டாகை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மெடிசன்லாம் கொடுத்து நம்ம ஜிமினாக்கிட்டே கொண்டு கொடுத்துட்டுருப்பாரு. ஜிமினா ஜாக் 3 பர்சன்ஸுமே ஒரே ரூமில் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டான். காலேஜ் ஸ்டடி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜாக்கு கூட ஜிமினா கூட கூட 3 பர்சன்ஸ் கூடயும் ஒன்றாட அந்த டாக் வளர்ந்துருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் இப்படி ஃபுல்லாக மூவ் ஆகிருக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸோட பேச்சை கூட கேட்டுருக்கவே மாட்டார். பட் ஜிமினாவும் ஜாக்கும் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பார். அவங்க என்ன சொன்னாலுமே கேட்பார். அவங்க என்ன திங்க் பண்ணாலுமே அதை அப்படியே செய்வார். அந்த மூமெண்ட் லாராவுக்கு சுத்தமாக பிடிச்சிட்டுருக்காது. அந்த மூமெண்ட்டை அப்படியே இந்த பர்சன் சொல்கிறாங்க. டேயோட ஆன்ட்டியோட டாக்டர் தான் லாரா. அவளும் காலேஜ் ஸ்டடி கூட தான் படித்தான். இவங்க 3 பர்சன்ஸும் ஒன்றா இருக்கிறது லாராவுக்கு சுத்தமாக பிடிக்காது. எதனால லாராவுக்கு பிடிக்காதுன்னுங்கிறீங்க? அதுக்கான ரீசன் என்னென்னா, லாராவுக்கு மேலே ஃபீலிங்ஸ். லாரா டேடா மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். அப்போன்னா ஒரு சின்ன ஃபைட் ஆச்சு. லாரா வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிற பர்சன்ட், அவங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ க்ளோஸாலாம் பேசக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னுங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட ஃபைட் பண்ணுற அந்த பிளேஸில் ஜிமினா லாரா கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பார். அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா ஓவர் அதிகமாக பேசிகிட்டு இருக்க, அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணி அதிகமாக பேசிகிட்டு இருக்க. என்னோட ஹஸ்பண்ட், அவன் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அவ்வளோ வச்சுக்காதீங்க. உங்களோட லிமிட் என்னவோ அந்த பிளேஸில் இருங்க. போர் பர்சன்ட்டாக இருக்க முடியாது. ஒரு பர்சன்ட் ரிச்சாக இருந்தால் அப்படியே ஃபுல்லாக அவனை வச்சே ப்ளே பண்ண வேண்டியதுங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக லாரா பேசிட்டு இதுக்கப்புறம் கிட்ட க்ளோஸ் ஆகிறாதீங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிருந்துருப்பான். இதான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்சன்ட்டுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இங்கே நடந்த எதுவுமே தெரியாமல் ஸ்டாப் ரூமில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அப்படியே நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு ஜிமினாக்கிட்டையும் ஜாக்குக்கிட்டையும் வந்து பேசுனா, ஜிமினாவும் ஜாக்குமே நம்ம பேசியிருக்க மாட்டாங்க. என்னடா ஆச்சு என்னை பாட்டு பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கையும் ஜிமினாவையும் நோட் பண்ணால் இந்த மூமெண்ட்டில் ஒரு 2 days ஜிமினாவும் ஜாக்குமே இக்னோர் பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி ஜிமினாக்கிட்டையும் ஜாக்குக்கிட்டையுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பார். ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, ஏன்டா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, எதுக்குடா என்ன டென்ஷன் ஆக்குறீங்க, என்ன ரீசன் அது சொல்லுங்களேடாங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா வந்து எதையுமே நீ சொல்லாடாங்கிற மாதிரி ஜாக்கை பார்த்து சொன்னால், ஜாக் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவான் நம்ம டேக்கிட்ட. நீ வந்து ரொம்ப ரிச்சான பர்சன்டா, எங்கள் கூடலாம் நீ ஒன்றா இருக்கிறது வந்து உன்னோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருமா, நீ எங்கள் கூடலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ ரிச்சான பர்சன், நாங்கள் பூர் பர்சன்ட், எங்ககிட்ட நீ பேசாதங்கிற மாதிரி லாரா என்ன மாதிரிலாம் பேசினாலும் அது அவ்வளோத்தையுமே ஜாக் அப்படியே சொல்லிடுவார். இதை கேட்டு காண்டாகி ஜாக்கோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு, என்ன மாதிரிடா பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை பாட்டு கோமாட்டிட்டுனா, ஜாக்கோட ஷார்ட்லேருந்து ஜிமினா கேன்சர் எடுத்து விடுவார். அந்த மாதிரி எடுத்தா, ஓ இதெல்லாம் நீடா சொல்லி கொடுத்தே அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணால், நான் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் சொன்ன பர்சன்ட்லாம் உன்னோட ஃபியான்சி தான் அப்படிங்கிற மாதிரி லாராவை சொன்னால், ஃபியான்சியா, நான் யாரையும் லவ் பண்ணலையே, லவ் பண்ணுறது தான் உங்ககிட்ட தானே சொல்ல போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறவன்ட்டு யாரை சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, லாரா தாண்டா இந்த மாதிரிலாம் சொன்னால் உன்னோட ரெஸ்பெக்ட்லாம் எங்களெல்லாம் குறைதான், நீ எங்கள் கூட க்ளோஸாக இருக்காடா, அதான் உனக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி பேசினோம். ஜாக்கோட ஆன்சையும் ஜிமினோட ஆன்சையும் கிரிப்பாக பிடிச்சபடி நேராக லாராக்கிட்டே கூட்டு லாராவோட ஜீக்ஸில் 2 ஸ்லாப்பாக வச்சிருவாரு. யாரடி ஃபியான்சி, யாருக்கு ஃபியான்சி, இந்த மாதிரியெல்லாம் காலேஜ் உங்களுக்கு சொல்லிட்டு தெரியுறியா, என் ஃப்ரெண்ட்ஸை என் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணதுக்கு நீ யார், இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சோல் மாதிரி, தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் ஏதாவது கிராஸ் ஆகி ஏதாவது இப்படி இனி ஒர்க் பண்ணன்னு வச்சுக்கோ, ஸ்லாப்போட விட மாட்டேன்,
ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி ஹார்ஷாக பனிஷ் பண்ணிட்டு அவள் சொன்னான்னு சொல்லிட்டு என்னையாடா இக்னோர் பண்ணீங்கங்கிற மாரி நம்ம டேயை வந்து ஜிமினாக்கிட்டையும் ஜாக்குக்கிட்டையும் ஃபைட் பண்ணிவிட்டு அப்போ இத்தனை இயர்ஸாக நான் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணி என் கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்களா, இந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன்ட் ஃப்ரெண்டு சொன்னால் அப்படி என்னை தூக்கி போட்டு போயிடுவீங்கல்ல, இதுக்கு தான் என்ன ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா ஃப்ரெண்ட் ஆகுறியான்னு கேட்டிங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையும் ஜாக்கையும் பார்த்து கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிருப்பாரு. ஜிமினாவுமே என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியாமல் நம்ம டேட்டை சாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேக்கு வந்து லாரா மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறது ஜாக்குக்கு தெரிஞ்சோம்னா ரொம்ப எடுக்கும். லாரா வந்து ஒரு பேட் கேர்ள், அவள் வந்து ஒரு குட் பர்சன் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு டேக்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிகவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த பிளேஸில் டேயை ஜாக்கு சேவ் பண்ணி உனக்கு என்ன திமிருண்டா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ ப்ளே பண்ணியிருப்ப, இது மட்டும் டேக்கிட்ட இருந்துச்சு உன்னை பனிஷ் பண்ணிடுவான், நான் போட்டுன்னுட்டு நான் டேக்கிட்ட சொல்லலை, இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணேன் அப்புறம் அவ்வளோவிடா அப்படிங்கிற மாதிரி லாராவை பயங்கரமாக பனிஷ் பண்ணி திட்டிட்டும் டேயை சேஃபாக அந்த பிளேஸ்லேருந்து அவரோட ஹாஸ்டல் ரூம் இருக்கும்ல அப்பார்ட்மெண்ட் அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் டாம் போட்ட பிளானை மட்டும் ஜாக்கு கெடுத்துட்டானுங்கிற மாதிரி லாரா செம்ம டென்ஷனாக இருப்பா. டேக்கு மட்டும்தான் தெரியாது லாரா அன்னைக்கு நைட் அந்த மாதிரி தங்கிட்ட மிஸ்பிக்கவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணானுங்கிறது மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் சொல்கிறது கேட்டுட்டு ஜாக் அப்படி டேட்டானா அதுக்கு காரணம் டேயோட டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா ரொம்ப ஷாக் ஆனா, ஆமாம் டேயோட டேடு சரியான ரிச்சான பர்சன்ட், ஜாக்குக்கு வந்து ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும், அவன் ஒரு மாடல் ஆகணுங்கிறது அவனோட எய்ம், மாடலிங்காக டேயோட கம்பெனியில் பர்சன்ஸ்லாம் செலெக்ஷன் பண்ணாங்க. டேக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் ஒரு மாடல் ஆகணும்னு திங்க் பண்ணுறானுங்கிற திங்கிங்கில் ஜாக்கை நேராக கம்பெனிக்கே கூட்டிகிட்டு போய் மாடலுக்கான ஒர்க்கில் யாரையுமே செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஜாக்கை டேயே மாடல் ஆக்குனா. அந்த ஆடு கூட வெளியே வரவே இல்லை. அந்த ஆடுக்கு ஜாக்கு தான் மாடலிங் ஒர்க் பண்ணணும், அவன் தான் என் கம்பெனிக்கு மாடல் ஆகணுங்கிற மாதிரி டேடுக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணான். அதில் என்ன ப்ராப்ளமோ தெரியல, ஏதோ கம்பெனி ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாக்கு எனிமி டீமுக்கு கொடுத்து மணி வாங்கிட்டதா சொல்லி ஜாக்கு தான் எல்லாத்தையுமே மணிக்காக பண்ணிட்டானுங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் என்ன ஃபைட்டுங்கிறது தெளிவாக தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஜாக் டெட் ஆகிட்டான், கில்ட்டி தாங்க முடியாமல் டெட் ஆகிட்டான். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டேக்கிட்டையும் ஜிமினாக்கிட்ட என்ன அதை கேட்கணும். டேயும் ஜிமினாவை இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ட் அங்கேருந்து போனால் இங்கே என்ன நடக்குது, டேயோட கம்பெனியில் ஜாக் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானா, அந்த பிளேஸில் டேயோட டேடோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மணிக்காக சேல் பண்ணானா, டவுட் ஆகுதே ஜாக் எப்படி டெட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நேராக ஹவுஸுக்கு வந்தால் இன்றைக்கி தான் ஜாக் டெட்டான டேயாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜிமினா வந்து ஜாக்கோட பிக்கப்பட்டபடியே உட்காண்ட்ருந்தா, டேயுமே ஒரு பார்க்கில் தான் ஜாக்கோட பிக்கப்பட்டபடியே உட்காண்ட்ருக்காரு. ஹே இங்கே பாருங்கடா ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்கோம், ஹே இங்கே பாரு ஜிமி உனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு நான் இப்போ ஒரு ஃப்ரேஸ்லெட் ஜிமினா வேண்டானார்ல டே ஃப்ரேஸ்லெட்டை எடுத்துருந்துருப்பாரு. 3 பர்சன்ஸுக்குமே ஜாக்கு அவரோட ஹேண்ட்ஸாலே வேர் பண்ணி பேட்டிங்கில் ப்ரேஸ்லெட்டு சேமாக இருக்குது பார்த்தீங்களா, 3 பர்சன்ஸும் ஹேண்ட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, புரியுதுலாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு ஜிமினாவையும் டேயும் நோட் பண்ணபடி இந்த மாதிரி பேசினோம். ஆனால் நீ இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டலடா, கண்டிப்பாக நாங்கள் கலட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கோட நெக்கை பிடிச்சி இருக்குனபடி ஹக் பண்ணபடி பிடிக்கிறாங்க. டே பிரேஸ்லெட் கொடுத்து எனக்கு இதுக்காக என்னை கில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக் இந்த மாதிரி க்ரை பண்ண பொசிஷனில் விடுங்கடா எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ப்ளே பண்ணி ஃபைட் பண்ணபடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாக்குக்கு ஒரு கால் வந்துருக்கும். ஜாக் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து டேயோட டேடோட கம்பெனிக்கு தான் போயிருந்திருப்பான். டேக்கு ஜிமினாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திடீர்னு டேக்கு ஜிமினாவுக்கு ஒரு கால் வருது, ஜாக் ஆக்சிடெண்ட்டில் டெட் ஆகிட்டான், ஜாக் இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டான், கம்பெனி மேலே இருந்து விழுந்து டெட் ஆகிட்டானுங்கிற மாதிரி நியூஸ் டேக்கும் நம்ம ஜிமினாவுக்கும் வந்துருக்கும். ஆல்ரெடி நம்ம டேக்கிட்டையும் நம்ம ஜிமினாக்கிட்டையும் ஜாக் மேலே பில்டிங் மேலேருந்து விழுதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசியிருப்பான். நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் பட் ஜிமின் டேயோட டேடி இந்த மாதிரி என்னை தப்பாக திங்க் பண்ணி என்னோடய நேமையே டேட்டி பண்ணிட்டாரு,
அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டேக்கும் ஜிமினாவுக்கும் மட்டும் போகிற மாதிரி, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் இந்த ஃபைல்ஸ்லாம் எடுக்கல, டே என்ன நீ நம்பணும், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் பட் எல்லாருமே நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி பேசுகிறாங்க, நீ இந்த பிளேஸ்க்கு வருவேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு திங்க் பண்ணேன், ஆனால் நீ அப்ராடுக்கு போயிட்ட, என்னால் இந்த பிளேஸில் இருக்க முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜாக்கை வந்து டக்குன்னு என்ன செஞ்சிருவான்னா அந்த பில்டிங் மேலேருந்தே குடிச்சிடுவான் வாய்ஸ் மெசேஜை வீமின் 2 பேருக்குமே அனுப்பிட்டு. இதை கேட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி ஒர்க்கிட்டாருன்னு சொல்லி அவனோட டேடோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் என்னோடய ஃப்ரெண்டை கில் பண்ணிட்டலான்னுங்கிற மாதிரி ஜிமினா டே கிட்ட ஃபைட் பண்ணால், டே இந்த மாதிரி கம்பெனியில் ப்ராப்ளம்ங்கிறது தெரிஞ்சு அப்ரோட்லேருந்து நேராக கம்பெனிக்கு தான் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்துருப்பாரு. இங்கே வந்து பார்த்தா டேயோட கண்ணுக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரக்சரில் வச்சு ஜாக்கை தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா அதே பிளேஸ்க்கு தான் ஜிமினாவை ரன் பண்ணபடி வந்துருப்பாரு. ஜாக் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி டேயை நோட் பண்ணிவிட்டு டேயை வந்துட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா அடிச்சிருப்பாரு. நீ தானடா எடுக்கலாம் காரணம், ஏன்டா அப்ராடுக்கு போனேன், எதுக்குடா அப்ராடுக்கு போனேன், அவனுக்கு இங்கே ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஏக்குடா அப்ராடுக்கு போனேன், பிளான் பண்ணி என் ஃப்ரெண்டை என்கிட்ட பிரிச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி டேயை பயங்கரமாக பனிஷ் பண்ணி திட்டி அழுவாரா அந்த மாதிரி அழுதான். டேடா செம ஷாக்கான மூமெண்ட்டில் ஜிமினா பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட்டில் கேட்காது. அப்புறம் ஜிமினா நம்ம டேயை ஸ்லாப்பே பண்ணிடுவாருன்ற மாதிரி பண்ணால் டே அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜிமினி என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே என்ன நடந்துட்டு இந்த நியூஸ் கிடச்சிச்சு, நான் ஜாக்கை பார்க்கட்டும் அங்கே வந்தேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நானே என் ஃப்ரெண்டை அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா, நீ ஒரு சீட்டர், லாரா சொன்னது தான் கரெக்ட், நீ என்னை ஏமாட்டிட்ட, நீ வந்து ரிச்சான பர்சன், நாங்கள் போரான பர்சன் தான், எங்கள் பிளேஸில் நாங்கள் இருந்துருக்கணும், உங்ககிட்ட ஃப்ரெண்டானது எங்கே தப்புண்டா, என் கூட க்ளோஸாக இருந்த என்னோடய ஃப்ரெண்டையை கில் பண்ணிட்டல, நீ இந்த அளவுக்கு மோசமான பர்சனாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டை கில் பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி உன் டேடு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சார் ஜிமினா திட்டுனா, இந்த மாதிரி டேடை வச்சு பேசுகிறதுல டே காண்டாகி என் டேடை பற்றி உனக்கு என்னடா தெரியும், இங்கே ஏதோ ப்ராப்ளம் தான், அதுக்காக என் டேடை தப்பாக பேசுவியானுங்கிற மாதிரி டே ஜிமினா விட்டுட்ட வீமின் 2 பேருக்குமே ஃபைட் பண்ணிருக்கும். டேடை பற்றி பேசுனதோட உனக்கு கோவம் வந்துருச்சுல, அப்போ இந்த ஜாக்கு டெட்டானதுக்கு நீட ஹரிசன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி அவ்வளோ பேர் சேர்ந்து தான் என் ஃப்ரெண்டை பிரிச்சுட்டிங்க, என் ஃபேஸில் நீ முழிச்சிடாதடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, ஜிமினி இந்த மாதிரிலாம் பேசாத, நடா என்ன நடந்துச்சுங்கிறத கேட்குறேன்னுக்கிறோம்ல, இதெல்லாம் நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா, டெட்டானா என்னோட ஜாக்கு திரும்ப கிடச்சிருவானா, டெட்டானா நம்ம ஜாக்கு திரும்ப வந்துருவானா, சொல்லுடா சொல்லு, டெட்டானவே நம்ம முன்னாடி வந்துருவானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா நம்ம டே கூட ஃபைட் பண்ணிட்டு, நீ ரொம்ப சீட்டர், உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட் கூட எப்படி இத்தனை இயர்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாட்டிட்டு ஒரு ப்ரேஸ்லெட்டுன்னு ஒன்று வேர் பண்ணியிருப்பாங்களா, அதை பீஸாக பிச்சு டேயோட ஃபேஸ்லேயே விட்டு இருந்துட்டு ஜிமினா அங்கேருந்து வந்திருப்பாரு. டே எவ்வளவோ ஜிமினா கிட்ட வந்து டே நான் சொல்கிறத கேளுடா, நான் எதுவுமே பண்ணலை, நான் சொல்கிறத கேளு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுறானுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட கட்டி ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அப்போ பிரிஞ்சவங்க தான் இப்போ வரைக்குமே ஒருத்தரை மீட் பண்ணிக்கல. ஜோங்கோ கூட மேரேஜில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் இப்போ அப்படியே வீமின் ஃபுல்லாக திங்க் பண்ணபடி பயங்கர எமோஷனலில் இந்த டே தான் ஜாக் டெட் ஆனா, இந்த ஹவர்ஸில் தான் டெட் ஆனா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே க்ரை பண்ணி அழுதுட்ருக்காங்க. இதை நம்ம சுகா ஜிமினாவோட பெட்ரூமில் க்ரை பண்ணி அழுதுட்ருக்க மூமெண்ட்டை சுகாவும் ஜோங்குக்குமே நோட் பண்ணுறாங்க. டே க்ரை பண்ணி முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்கு கிளம்பி வராரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல ஜங்குக்கும் நம்ம சுகாவும் சும்மாவே இல்லாமல் ஜாக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக ஜாக்கை வச்சே பேசி ஜாக் ஒரு பேட் பர்சன்ட் ஆகாமல் இந்த மாதிரி மணிக்காக்க ஃபைலெல்லாம் இந்த கம்பெனிலேருந்து கிம்கோஃப் ஆஃப் கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணானமே, மணிக்காக்க இப்படிலாம் பண்ணலாமா, ஆமாம் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகா பற்றி பேசி ஜாக்கை ஒரு பேட் பர்சனுங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினா ரொம்ப ஹைப்பானா பிளேட் அப்படியே ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஜாக்கை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிறவரை வச்சுக்காதீங்க, ஜாக் ஒன்றும் பேட் பர்சன்லாம் கிடையாது, ஜாக் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கையும் பண்ணலை, ஜாக் எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணலை, ஜாக் என்னோட கம்பெனிலேருந்து எந்த ஒரு ஃபைலும் எடுக்கலை, தேவையில்லாமல் ஜாக்கை வச்சு பேசிகிட்டு இருக்காதீங்க. ஜங்குக் நெக்ஸ்ட் டே எங்கேருந்து நான் என்னோடய ஹவுஸ்க்கு கிளம்புறேன், நீ வாயான் கூட எவ்வளோ நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கார்கி எடுத்துகிட்டு நம்மகிட்டே அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஜிமினாவுமே எதையுமே பேசாமல் நேராக பெட்ரூம்க்கு வந்துடுவார். இப்போது சுகாவும் ஜங்குக்குன்னா இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்க்க, அப்போ நம்ம கேட்ட ஸ்டோரி எல்லாமே உண்மை தான், 2 பேருமே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இப்படி பிரிஞ்சிருக்காங்க. ஜாக் எப்படி திட்டானா,
யார் கம்பெனி ஃபைலெல்லாம் சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இப்படி சுகாவும் ஜொங்குக்கும் திங்க் பண்ணிட்டு இருந்தா. லாரா சைடு தான் காட்டுது. நேராக ஹவுஸுக்குள்ளே டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டேடி தான், டேயாங்க என்ன நீ மட்டும் வந்துருக்க, வாயா மூடுறீங்களா, தேவையில்லாமல் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறேன், ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு நேராக ரூமுக்கு போனேன். டேய் இத்தனை இயர்ஸ் ஆகிடுடா, இத்தனை இயர்ஸில் நான் உங்ககிட்ட எவ்வளவோ சாரி கேட்டுட்டேன்டா, அன்னைக்கு நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டுடா, எவனோ ஒரு தேர்ட் பர்சன்ட் அந்த மேனேஜர் பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணேன், ஓ அந்த மேனேஜர் பண்ண தப்பா, அந்த மேனேஜர் பண்ண தப்பில் இன்றைக்கி என் ஃப்ரெண்டை இழந்து நிற்கிறேனே, என் ஃப்ரெண்டை அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கு மேனேஜர் தான் எல்லாத்தையும் பண்ணா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கூலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு நேராக பெட்ரூம் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை மட்டும் லாரா நோட் பண்ணிட்டு, அப்போ ஜொங்குக்குள்ளேயும் டேக்குள்ளேயும் ஏதோ ஃபைட் ஆயிடுச்சு. அதான் ஜொங்குக்கு விட்டுட்டு டே மட்டும் ஹோஸ்ட் கொண்டிருக்கான். இதான் நல்ல சான்ஸு நம்ம ஜொங்குக்கு கில் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி லாரா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே டேயோட மொபைல்லேருந்து லாராவே கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கான், அந்த பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி. லாரா இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்குக்கு சும்மா இல்லாமல் ஜிமினா சுகா ரெண்டு பேரையுமே அந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் அந்த காஃபி ஷாப்பில் ஜொங்குக்கு அதே பிளேஸில் கில் பண்ணதுக்கு தான் லாரா மட்டும் வந்துருப்பான். லாரா கரெக்டாக ஜொங்குக்காக வெயிட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே நேராக லாரா இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். இப்போ நான் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கேன், இப்போ வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜொங்குக் மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருந்தான். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன் அதில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி லாரா பாட்டு பேசிட்டு, ஹயா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை ஹேண்ட்ஸை தூக்கி நீட்டி கூப்பிட்றாரு, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லாரா யாருங்கிறதா இப்போ நம்ம ஜொங்குக்கு சுகாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு லாராவை திரும்பவும் மீட் பண்ணதுக்கு தான் சுகா வேணும்னே ஜிமினாவை இந்த பிளேஸ்க்கு கூட்டுருப்பாரு. லாரா ஜிமினாவை பார்த்து, இவன் எங்கே என்ன பண்ணுறான், இவங்க 2 பர்சன்ஸும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டானடா அந்த ஜாக்கை கில் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணேன். இவன் என்ன ஹயாங்னு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி. யார் 2%? அதான் டெலிஃபேட் என்ன சொல்கிறேன், என்னோட ஹயாங்னா கசினா, ஹே என்னோடய பிளட் பிரதர் அப்படிங்கிற மாதிரி, என்னோடய பிளட் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ண போய்டி, இவங்க தான் டேயோட ஆன்ட்டியோட டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு இன்ட்ரோ கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுத்தேன். ஹாய் லாரா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா லாராவை நோட் பண்ணா. ஹாய் ஜிமின், இவன் உன்னோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் அதில் உனக்கு ஏதாவது டவுட்டா, இவன் என்னோட பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக என்னோட காஃபி ஷாப் கூட்டுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜொங்குக்கோட ஹஸ்பண்ட்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தான், எங்கடா அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த பிளேஸ்லேயே இல்லை இந்த மூமெண்ட்டுக்கு லாரா தான். அது இவ்வளோ நேரம் ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கம்மிலேருந்து டேடு கால் பண்ண டென்ஷனில் நீ ஜங்குக்கு வந்தானா அவனை ஹவுஸுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு நேராக கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி லாரா சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு சுகா ஜிமினாவுமே அந்த காஃபி ஷாப் போட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ சுகாவோட ஹையர் ஆஃபீஸர் கால் பண்ணி அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, இதை நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும், நீ ஹவுஸில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைல் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹையர் ஆஃபீஸரை தான் மீட் பண்ண போவார். இந்த மாதிரி மீட் பண்ண போனால் லாரா ஒரு பர்சன்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை சுகா காரை ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணுறாரு. இவ எதுக்கு இந்த பர்சன்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இரு அவட்ட மணி கொட்ட மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி காரை கொஞ்சம் அப்படி நிப்பாட்டிட்டு லாரா என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி காருக்குள்ளே இருந்தபடியே சுகா நோட் பண்ணால், ஏதோ ஒரு கேங்ஸ்டர் தான் அந்த பர்சன்ட் எல்லாத்தையுமே பேசிட்டு மணியை வேற கொடுக்குறா. இந்த மாதிரி கொடுத்த அந்த பர்சன்ட்டுமே மணியெலாம் வாங்கிட்டு ஏதோ டம்ஸ் அப்லாம் காட்டி சல்யூட்லாம் அடிச்சுட்டு நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா சுகா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, இந்த பர்சன்ட் யார், பார்க்க ஒரு பேட் பர்சன் மாதிரி தெரியுது, லாரா இந்த பர்சன்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தானுங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்லேயே கரெக்டாக ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வருவார். அந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வேண்டாம், இந்த பிளேஸ்லையுமே நம்ம சுகாவை அட்டாக் பண்ண வராங்க, இந்த மாதிரி அட்டாக் பண்ண வர பிளேஸில் ஃபைட் நடக்கிற பிளேஸில் அந்த ஃபைலை சேவ் பண்ண நம்ம சுகா ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த ஃபைலை டேமேஜ் ஆகுறது, ஃபைல் பிஞ்சு பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி காட்டில் பறக்குமா, இந்த மாதிரி பிறண்டா அதில் எல்லா பேப்பர்ஸையுமே அங்கே இருக்க பீப்புள்ஸ் 2 பர்சன்ஸ் பிடிச்சி எடுத்து கொண்டு சுகாட்ட கொடுத்தேன். ஒவ்வொரு பேப்பர்ஸையும் அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு, இவனுக்கு வர வேலையே இல்லை, ஏன்டா
டே நான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டா என் ஒர்க்கு முடிஞ்சுன்னு நினச்சி தானடா நான் திங்க் பண்ணேன். இப்போ என்ன பண்ணேன், சரி ஒன்றும் இல்லை, முதல்ல இது எல்லாத்தையும் மறுபடியும் அந்த ஃபைலில் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோங்கிற மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் கசங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தா. இப்போ லாரா கிட்ட ஒரு பர்சன்ட் பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த பர்சன்டோட பிக் அதில் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த பர்சன்டோட பேப்பர் இருக்கும்ல டீட்டெயில், அதை எடுத்து பார்த்து அவன் ஒரு கேங்ஸ்டர், நிறைய இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றின மொத்த டீட்டெயில் இருக்குது. இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த பர்சன்ட்டு கூட லாரா கிட்ட என்ன ஒர்க், லாரா இடுக்கப்போ மணி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயும் அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு இந்த கேங்ஸ்டரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல அதை மட்டும் மொபைலில் பிக் எடுத்தபடி நம்ம சுகாவோட மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட இந்த கேங்ஸ்டரோட மற்ற டீட்டெயில் பொருட்கள் எல்லாத்தையுமே கேட்க அந்த பர்சன்ட் நிறைய இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய பிளேஸில் லாராவோட டேடுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் சுகா கிட்ட இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். லாராவோட டேட் லாரா 2 பேரும் ஏன் இந்த பர்சன்ட் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு நேராக சுகா டேயையும் ஜிமினாவையும் ஒரே பிளேஸில் மீட் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி மீட் பண்ண வச்சா டேயும் ஜிமினாவும் ஒரே பிளேஸில் உட்காந்துருக்காங்க. டே என்னென்னா ஜிமினா பாட்டு மறைக்கிறாரு, ஜிமினா என்னென்னா டேயை பாட்டு மறைச்சான். இப்போ எதுக்கு ஒருத்தரை பார்த்து 2 பேரும் முறைச்சிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணிகிட்ருக்க ட்ராமா எங்களுக்கு நல்லாவே புரியுது. 2 பேரும் ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்டாக ஒன்றா இருந்தவங்க தானே, இப்போ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க. உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்னடா ஒருத்தர் முறைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கோமா கட்டுனா யாருக்கு ஃப்ரெண்டு, அவன்லாம் ஒன்று ஏன் ஃப்ரெண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா கட்டுனா நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அவன் ஹஸ்பண்ட் தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டே கோமா ஜிமினா பாட்டு கட்டுனா நம்ம ஜொங்குக்கிட்டா வாயமோடு கீழே உட்கார நீ மட்டும்லாம் எதுக்கு எழுந்து நின்று கட்டுறேன் உட்கார சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் டே அந்த சேரில் உட்கார வச்சான். என்ன எழுந்து கட்டுவேன் நீ கட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டேயோட டைஸ்லேயும் உட்காந்துப்பாரா இந்த மாதிரி உட்காந்துருந்தான். நம்ம ஜிமினா அப்படியே சுகாவை நோட் பண்ணால் உனக்கு வேறு தனியாக சொல்லணும் மக்களே உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படி கீழே உட்காந்தான். இப்போ அப்படியே நம்ம சுகாடா ஜாக் எப்படி டெட் ஆனானுங்கிறது உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயோட டேடு தான் கில் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால் டே காண்டாகி அப்படி ஜிமினா போட்டு முறைப்பாரா அந்த மாதிரி மறைச்சா என்னடா மறைக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேன்னு கோமாகி என் ஃப்ரெண்டை கில் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஜிமினா ஹார்ட் ஷாட்டிட்டு ஜிமீன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சன் மேலே ஃபால்ட்டுங்கிற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் பண்ணு. அந்த ஜாக் எப்படி டெட் ஆனானுங்கிறது உனக்கு தெரியுமா, ஜாக்கை கில் பண்ண பர்சன்ட் யாருங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கு ஏன் டெட் ஆனானுங்கிறது தெரியுமாங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஏதோ வீடியோ மாதிரி கொண்டு வந்துருக்காரு நம்ம சுகம். அந்த கேங்ஸ்டர் தான் பிடிச்சி பயங்கரமாக பனிஷ் பண்ணி ஜாக்கோட பிக்கை காட்டி லாராவோட பிக்கை காட்டி இந்த ஜாக்குக்கும் இந்த லாராவுக்கும் என்ன கனெக்ஷன், ஜாக்கை நீ தான் கில் பண்ணியானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்கவும் ஜாக்கை நான் எதுவுமே பண்ணதெல்லாம் லாராடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு மேலே எந்த தப்புமே கிடையாது, அன்னைக்கு நடந்த மூமெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி மாடி மேலேருந்து அதாவது கம்பெனி டெரஸ்லேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பாம்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த கேங்ஸ்டர் எல்லாத்தையுமே சொல்கிறோம். லாராவோட டேடு டேவோட கம்பெனியில் இருக்க மொட்டை டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி மணிக்காக எனிமி டீம் இருக்கும்ல எனிமி கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் கொடுத்து நல்லா மணி வாங்கியிருந்துருப்பார். இப்போ இந்த பிளேஸில் ஜாக்கு உள்ளே என்றான் அந்த மூமெண்ட்டும் டேவோட டேடு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார், ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு நிறைய லாஸ் ஆகிட்டுங்கிற மாதிரி ஒர்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மூமெண்ட்டில் ஃபைல்ஸ் டேயோட டேடு ஹேண்ட்ஸால் ரெடி பண்ண ஃபைல்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அது லாராவோட டேடு தான் எடுத்துருந்துருப்பார். டேயோட டேடு எல்லா பிஸ்னஸ் அந்த டீலை மறந்த மாதிரி இதையும் மறந்துடுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நான் ரெடி பண்ண ஃபைல் இருக்காங்களே யார்டா என்னோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுங்கிற மாதிரி மேனேஜர்லாம் பயங்கரமாக பிடிச்சி திட்டிருப்பார். நான் சீக்கிரமாகவே அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிச்சி அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேனுங்கிற மாதிரி யார் என்னோட ஃபைலை எடுத்தானுங்கிறத கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிருப்பார். லாராவோட டேட் ரொம்ப பயந்து போய் லாரா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருப்பார். லாரா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜாக் அன்னைக்கு வரட்டே சேவ் பண்ணி பயங்கரமாக டிடிடி போயிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் டேடு டென்ஷன் ஆகுறீங்க, இதுக்காகவே ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணாது ஜாக்கு தான்ங்கிற மாதிரி ஜாக் இந்த பிளேஸ்க்கு ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே போக சொல்ல பேக் வச்சுருப்பார்ல அந்த பேக்கில் ஃபேக்காக எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி ஜாக்கு தான் அவ்வளோ டீம் பண்ணானுங்கிற மாதிரி எல்லா மேனேஜரையுமே நம்ப வச்சது மட்டும் இல்லை எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப ராங்கான கொஸ்டினில் பேசுகிற மூமெண்ட்டை ஜாக்கால் தாங்கிக்க முடியாமல் ஜாக்கு டேக்கும் ஜிமினாவுக்கு கால் பண்ணியிருப்பார். பட் 2 பேருமே பிக் பண்ணாத மூமெண்ட் ஜாக் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் வாய்ஸ் மெசேஜில் அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு லாராவை திரும்பி நோட் பண்ணியிருப்பாரு. என்னடா
என்ன கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மணிக்காக எல்லாத்தையுமே அதர் பர்சன்ட்டை கொடுத்துட்டியே. உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அவன் ஒன்றை திங்க் பண்ணி தானே மாடல் ஆக்கட்டுக்கு இந்த ப்ளேஸ் கூட்டு வந்துட்டான். எப்படி ஏமாட்டிட்டேனுங்கிற மாதிரி ஒரு நார்மலாக வரட்டும், ஜிமினா வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலான்னுங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் போல்டாக இருந்த ஜாக்கை பயங்கர எமோஷ்னலாக திங்க் பண்ணி ஒரு கில்ட்டி ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக ஜாக்குக்கு வர வச்சு ஜாக்காகவே டெரஸ் மேலேருந்து விழுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. இதை அப்படியே அந்த பர்சன்ட் அவள்கிட்டையும் சொல்கிறான், இது எல்லாத்தையுமே பண்ணது லாராடாம், நான் அதே பிளேஸில் தான் இருந்தேன், ஜாக் ஒரு போல்டான பர்சன்டாக தான் இருந்தான், டேக்காகவும் ஜிமினாவுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். லாரா பேசின வேடை தாங்கிக்க முடியாமலையும் சீட் பண்ணிட்டோனுங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி என்ட்ராயிட்டு. கில்ட்டியை தாங்கிக்க முடியாமல் நம்ம சொல்கிறத நம்ப மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். அவன் டெரஸ் மேலேருந்தே ஜம்ப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு ஜிமினாவும் டேயுமே பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணப்படி அப்படியே எழுந்துக்கிட்டான். என்ன லாரா கிட்ட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டான். ஜிமினாடா நான் கண்டிப்பாக அந்த லாராவை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி கோவமாக பேசினா. ஆல்ரெடி அவளை நான் போலீஸ் ஸ்டேஷனில் லாக் பண்ணி வச்சிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச அடுத்த செகண்டே ஜாக் டெட் ஆனதுக்கு காரணம் லாராடானுங்கிற மாதிரி நான் ஹோல் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டேன், அவளையும் அவள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். இப்போ நம்ம ஜிமினாவுக்கு டேயை பார்க்க ஆக்வர்டாக இருக்குது, டேக்கு ஜிமினாவை பார்க்க ஆக்வர்டாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபைட் தான் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஜாக்கி ஏன் டெட்டானானுங்கிறத ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மூமெண்ட்டில் ரெண்டு பேருமே ஆக்கோடாகி நேரம் அங்கேருந்து கிளம்புனா. சுகா கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்து என்னெல்லாமோ பேசி, நீ தானே போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும், ஓ மேலேயும் தப்பு இருக்குதுல்ல, இந்த மாதிரி நான் உனக்கு ப்ரூஃபெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன், நீ இக்னோர் பண்ணப்படி வந்துட்ட, போ ஜிமின் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட நம்ம சுகா பேசினோம். டேயுமே தான் என்னடா என் ஹயாங்க மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் என் ஹயாங்க எந்த தப்பு பண்ணலை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருச்சுல, சரி என் ஹயாங் கோவத்தில் ரொம்ப திட்ட தான் செய்வான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காட்ட, என் ஹயாங் பாவம், நீ அவங்ககிட்ட போய் நார்மலாக பேசு, அவனும் பேசிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட வந்து பேசினோம். இப்போது ஒரு பார்க்கில் தான் நம்ம டே வந்து உட்காண்ட்ருக்காரு. ஜிமினா கிட்ட எப்படி பேச, லாரா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அப்படி பார்த்தாலுமே தன்னோட ஃபேமிலி மெம்பரில் ஒரு பர்சன் தானே ஜாக் டெட் ஆகிறதுக்கு காரணம். அப்போ அன்னைக்கு ஜிமினா திட்டுனதெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு, உன்னோட ஃபேமிலியால் தான் என்னோடய ஃப்ரெண்டு டெட் ஆகிட்டானுங்கிற மாதிரி ஜிமினா பயங்கரமாக கட்டிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்லாம் டிங்க ஆகி டே அப்படியே க்ரை பண்ணால் டேயோட டீரி அப்படியே நம்ம ஜிமினா வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் டே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிமிடி ஜிமினோட ஃபேஸை நோட் பண்ணால் ஜிமினா அப்படியே நம்ம டேயை ஹக் பண்ணப்படி க்ரை பண்ணாடு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரி ஜிமின், சாரி லாரா, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. லாரா ஒன்றை மட்டும் இல்லை, உன் டேடையும் சீட்டு தான் ஏமாட்டியிருக்காங்க. ஜாக்கு டெட் ஆகிறதுக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் காரணமாக இருந்தாலும் லாரா உன்னோட ஃபேமிலியிலே ஒரு எனிமி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. உன் டேடையே பயங்கரமாக ஏமாட்டியிருக்காங்க. இதனால் நீ உன் டேடு கூட ஃபைட் பண்ணி இத்தனை இயர்ஸாக உன் டேடு கூட பேசாமல் கூட இருந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி ஹக் பண்ணப்படி க்ரை பண்ணோம். டேயுமே ஹக் பண்ணப்படி ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணப்படி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதா. சுகாவும் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியானோம். டே ஜிமினா ரெண்டு பேருமே டேயோட ஹவுஸ்க்குள்ள என்றானா ஜிமினாவை பார்த்ததோட டேயோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஹாப்பியாகி, ஜிமின் உன்னை எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா பார்த்து, எப்படிடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வந்தா. சாரி அங்கிள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வேகமாக வந்து ஜிமினா டேயோட பேரண்ட்ஸை டைட்டாக ஹக் பண்ணான். டேயோட டேடுக்கு ஒன்றுமே புரியாமல் டே நோட் பண்ணால் டேயுமே வேகமாக வந்து டேயோட டேடை டைட்டாக ஹக் பண்ணப்படி, சாரி டேட், உங்களை நான் ரொம்ப ஹாஷாக பயங்கரமாகவே திட்டேன், ரொம்ப பனிஷ் பண்ணிட்டேன், சாரி, பண்ணதெல்லாம் லாராவோட டேடுண்டானுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி டே க்ரை பண்ணி அழுறதை பார்த்துட்டும், இப்போ அவடு நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, அது எனக்கு போடுங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி பாரு. அந்த மாதிரி ஹக் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது ஏர்போர்ட்டில் தான் நம்ம டேக்குக் ரெண்டு பேருமே அப்ராடுக்கு கிளம்புறாங்க. யூமின் வந்து டேக்குக்கை அப்படி ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு வந்துருக்காங்க. நம்ம ஜிமினாடா டேயா போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், போய் தானே தீரணும், எனக்கு கம்பெனி ஒர்க் அங்கே இருக்குடே, மீட்டிங்ஸ்லாம் இருக்குடே, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பட்டு பேசினோம். சரி சீக்கிரம் வந்துடுறேண்ணே, நீ இங்கேருந்து போய் அப்ராடில் சேர்ந்துட்டோட எனக்கு கால் பண்ணுற, ஓகேங்கிற மாரி ரெண்டு பேரும்
ஒருத்தரை விட்டு ஒருத்தர் மூவ் ஆனாக்காம பக்கத்தில் நின்று வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு சுகா 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா டேய் ஃப்ரெண்டாக மறுபடியும் உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்தா பக்கத்தில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கிறது கூட தெரியாமலையாடா பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல எங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. முதல்ல தள்ளி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கமாக டேயை பிடிச்சி இழுத்தா ஜிமினாவை ஒரு பக்கமாக சுகர் பிடிச்சி இழுக்கிறாரு. டேயாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனா, ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி டே கட்டுனா, அடைச்சி வாயமோடு கட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேயோட மவுட்டை அடித்தான். ஜிமினாவோட மவுட்டை அப்படியே சுகர் கிரிப்பாக பிடிச்சபடி இதுக்கு மேலே இவங்க 2 பேரையும் பக்கத்தில் வச்சுருந்தா நம்ம 2 பேருக்கு டென்ஷன் ஆகிரும். ஜங்குக் உன் ஹஸ்பண்டை நீ கூட்டிகிட்டு போ, என் ஒய்ஃபை நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து நம்ம ஜிமினாவை ப்ரைவேட் ஸ்டைலே தூக்குனபடி பண்ணோம். ஜங்குக் அப்படியே டே பட்டுட்டு என்னை தூக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா? என்ன தூக்குன்னு சொன்னேன், தூக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தூக்கிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பிராடஸ்ட் தள்ளி தூக்குனபடி நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்ல, ஃப்ளைட் என்ட்ரு ஆகிற பிளேஸ், அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இப்போ ஹியூமன் சைடு தான் நம்ம சுகா மறுபடியும் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆனால் நம்ம ஜிமினா சுகா வெல்கம் பண்ணுற விதமாக டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இப்போ விட மாட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை ஹக் பண்ண பொசிஷனில் அப்படியே தூக்குனபடி எனக்கு 2 days லீவ் கேட்டிருக்கேன், லீவ் தந்துட்டாங்க, 2 daysமே பேபி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி தூக்கி சுற்றினபடியே நம்ம ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணபடியே நம்ம சுகா அந்த மாதிரி இருந்தால் இப்போ டே குக் சைடு தான் கம்பெனி ஒர்க்கை பண்ண சொன்னால் நம்ம டேயை ஒர்க் பண்ண விடாத அளவுக்கு டேயோட டைஸில் உட்காந்தபடி டேக்கு கிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஜங்குக்குமா என்னம்மா ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கேன், மீட்டிங் இருக்குதுமா, மீட்டிங் முக்கியமா நான் முக்கியமா, நீ தான் முக்கியம், அப்போ மீட்டிங்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. ஐயோ மீட்டிங் முக்கியம்தான், பேபியும் முக்கியம்தான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி ஒரு 3 hours கழிச்சு மீட்டிங்கை வச்சுப்போம், இப்போ மீட்டிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்க ஜங்கு கூட ஹெட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணபடி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் ஜங்குக்கு லாக் பண்ணபடி ஜங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஜங்குக்கு ஃபுல்லாக டயர்டாக்கி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு மீட்டிங் கிளம்பி போயிட்டாரு. இந்த மாதிரி 2 கப்பிள்ஸுமே அவங்க லைஃப்பில் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். கடலல போலவும் கால் தொட்டு உரசி கடலுல போறவன் நான் இல்லடி, கடல் மண்ண போலவும் காலும் ஒட்டி தாண்டும் வரை நாம் இருப்பேனடி. கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ நானடி. இந்த மாதிரி 2 கப்பிள்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியல, என்னோடய பெஸ்ட்டு தான் கொடுக்க ட்ரை பண்ணேன். எந்த மாதிரி இருக்குங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டுருந்தா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் மூவியில் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.